சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு உலகத்துக்கு உணர்த்தப்பட்ட ஒரே சம்பவம் இது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஒரு காலத்தில் பிரிங்கி முனிவர் ஒரு முனிவர் இருந்தார். பிரிங்கி முனிவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அந்த பிரிங்கி முனிவர் சிவபெருமானை மட்டுமே வழிபட்ட ஒரு தீவிர சிவபக்தராக இருந்திருக்காரு. அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை சிவன் ஒருவரே பரம்பொருள், அவருக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்குன்னு அவர் நம்பினார். ஆழமாக நம்பிட்டு இருந்தார். பிரிங்கி முனிவர் மரகத லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சார். அதையே சிவனா கருதி தினமும் தவமும் பூஜையும் செஞ்சுட்டு வந்தார். அவர் வழிபாட்டு முறையில் பூவில்ல நீர் இல்ல ஊரே தியானம் மட்டும் சிவனை நோக்கி இருந்தார். அந்த மரகத லிங்கத்தை வழிபட்டா உடல் மனசக்தியெல்லாம் அதிகரிக்கணும், மன அமைதி கிடைக்கணும், தியான ஒருமுகத்தன்மையெல்லாம் கிடைக்கணும், நல்லா நிவர்த்தி அடையணும், ஆரோக்கியமாகவும் உயிர் சக்தியை மேம்படும். பார்வதி தேவி எண்ணினார், இவன் சிவனை மட்டும் பார்க்கிறான், என்னை அவன் வணங்கவே இல்லைன்னு. அதனால சிவன் அருகில் நின்றாலும் பிரிங்கி முனிவர் பார்வதியை புறக்கணிச்சார். இதை பார்த்த பார்வதிக்கு கோபம் வந்தது. பார்வதி தேவி சொன்னால் உடல் சக்தி பெண் சக்தியால தான். அந்த கணமே பிரிங்கி முனிவரோட உடல் சக்தி அனைத்தும் நீங்கியது. அவர் எலும்பு கூட கீழே விழுந்தார். அப்போ சிவபெருமான் சொன்னார், சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, அதை உணர செய்வதற்காக தான் சிவன் அர்த்தநாதீஸ்வரராக ஒரே வடிவில் நின்றார். இதை கண்ட பிரிங்கி முனிவர் உண்மையை உணர்ந்தார். பிரிங்கி முனிவர் மன்னிப்பு கேட்டார். சிவன் அவருக்கு 3வது காலான ஊன்றுகோல், அதாவது தண்டம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாரு. உன் பக்தி உண்மைதான், ஆனா முழுமை சக்தியுடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தநாதீஸ்வரரா திருச்செங்கோட்டுல இன்றும் அருள்பாலிச்சிட்டு இருக்காரு. இறுதியில் அர்த்தநாதீஸ்வரர் தான் முழுமைன்னு உலகத்துக்கு சொன்னாரு. சொல்லி வழிபட்டாரு பிரிங்கி முனிவர். இன்று மார்கழி மாதத்து அதிகாலையில மரகத லிங்கத்துக்கு பாலாபிஷேகமும் நடைபெறுகிறது. சிவபெருமான் ஜடாமுடையிலிருந்து கங்கை பூமிக்கு இறங்கியது அப்படின்னு நம்பப்படுது. அந்த கங்கை நீர் தான் சிவனின் காலடியில இன்றளவும் இருந்து சுனையா வெளிப்படுது. அதனாலதான் அர்த்தநாதீஸ்வரர் காலடியில சுனை, அந்த சுனை தான் கங்கைன்னு நம்பப்படுகிறது. அந்த கங்கையை பார்க்க வடக்குக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். கங்கையை பார்க்க எல்லாரும் வடக்குக்கு தான் போறோம் நாம நினைக்கிறோம். ஆனா சிவன் காலடியிலிருந்து கங்கை ஊறி வருதுன்னு இங்கே நம்பிட்டு இருக்காங்க. திருச்செங்கோடு, கொங்கு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிவன் காலடியிலிருந்து கங்கை ஊறி வருதுன்னு நம்புறாங்க. இக்கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான கோவில். சங்க இலக்கியங்கள்ல திருச்செங்கோடு குறிப்புகள் எல்லாம் காணப்படுது. சோழர் காலத்துல, பாண்டியர்கள் கால, விஜயநகர அரசர்கள், நாயக்கர்கள் காலங்களில கோவில் பெரும் வளர்ச்சி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. கல்வெட்டுகள் மூலமாகவும் நிலதானங்கள், திருவிழாக்கள், நிர்வாகம் ஆகியவை எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கோவில் சுமார் 650 அடி உயரம் மலை மீது இருக்கு. 1200க்கும் மேற்பட்ட படிகள் எல்லாம் இருக்கு. இதற்கு போகணும்னா இந்த கோவில் அடையிறதுக்கு வாகன சாலைகள் மூலமாகவும் போகலாம், படிக்கட்டுகள் மூலமாகவும் போகலாம். மூலவர் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறது தான் இந்த கோவிலுடைய அரிய சிறப்பாகவும் கருதப்படுது. தனி சிறப்புன்னு பார்த்தோம்னா இந்த கோவிலுக்கு அர்த்தநாதீஸ்வரர் வலப்பக்கம் சிவனாகவும் இடப்பக்கம் பார்வதியும் இருக்கிறது இந்த கோவிலுடைய சிறப்பு. அம்மனுக்கு தனி சன்னதி இல்லாம சிவனோட இணைஞ்சிருக்கிறது தான் இந்த கோவிலுடைய அபூர்வமான ஒரு விஷயம். நாகதோஷம், திருமண தடை, சந்தான பாக்கியம் வேண்டிய பக்தர்கள் எல்லாம் வழிபடுறாங்க. தீர்த்த குளங்கள் புனிதமானவேனும் நம்பப்பட்டு வருகிறது. திருவிழா காலங்கள்ல என்னென்ன திருவிழாக்கள் நடத்தப்படும் அப்படின்னா, வைகாசி விசாகத்துல மிகப்பெரிய திருவிழா நடத்தப்படும். கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம், ஆடிப்பெருக்கு, அப்புறம் மாதம் பௌர்ணமி அன்று கிரிவலம் நடத்தப்படும். அப்புறம் தேவார பாடல்கள் என பாடப்பெற்ற 64 தலங்கள்ல இதுவும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. நாயன்மார்கள் பாடிய சிவத்தலங்கள்ல தமிழ் சைவ மரபுல உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளது இந்த இடம், இந்த திருச்செங்கோட்டு மலை. வரட்டிக்கல்னு ஒரு கல் அங்க இருக்கு. வரட்டிக்கல் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா, பிசைஞ்சு ஒட்டுறது, சேர்த்து இல்லைன்னா பிடிப்பது அப்படின்னு பொருள். இந்த கல்ல எந்த பொருள் அழுத்த ஒட்டினாலும், இந்த கல்லில் எந்த பொருள் அழுத்தி வச்சாலும் அது விழாம ஒட்டிக்கிட்டே இருக்குங்கிறது தான் மக்களுடைய நம்பிக்கை. ஆதி காலத்துல சித்தர்கள் எல்லாம் இந்த இடத்துல தவம் செஞ்சதாகவும், அவர்களோட தபோ சக்தி காரணமாக தான் இந்த கல்லுக்கு இத்தகைய தன்மை ஏற்பட்டுச்சுன்னு கூறப்படுது. வரட்டிக்கல்ல தொட்டு வழிபட்டா மன உறுதி அதிகரிக்கணும், திருமண தடைகள்லாம் நீங்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கணும், தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கணும் பக்தர்கள் எல்லாம் நம்பிட்டு வந்திருக்காங்க. இந்த அளவும் பழங்காலத்துல ஆதிசேஷன், அதாவது நாகராஜன், ஆதிசேஷன் சொல்லுவோம்ல, அவர் சிவபெருமானை அடையணும் அப்படிங்கிற ஒரு பேராசையோட அந்த மனையை கடும் தவம் செஞ்சதாகவும், அப்போது சிவபெருமான் ஆதிசேஷனின் தவத்தில் மகிழ்ந்து அர்த்தநாதீஸ்வரரா தரிசனம் தந்திருக்காரு. அந்த தவத்தின் உச்சத்துல மலை முழுவதும் நாகசக்தி பரவியது. இதனால நிலம், பாறைகள் எல்லாமே தபோ சக்தியால நிறைந்ததுன்னு சொல்றாங்க. அதனால இதன் சான்றாதான் நாகராஜன் ஆதிசேஷனோட உருவம் மலைப்படியில அந்த உருவம் நிறைந்த இடத்துல
உள்ள ஒரு பாறையாகவே மாறியது. அதாவது எந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்ததோ, நாகராஜன் ஆதிசேஷனுடைய இந்த நிகழ்வு நடந்ததோ அந்த மலைப்படிகளில் அவருடைய உருவம் பாறையாகவே மாறியது அப்படின்னு நம்பப்படுது. பல சித்தர்கள் இந்த மலையில தங்கி அர்த்தநாதீஸ்வரரை நோக்கி தவம் செஞ்சாங்க. அவர்களோட தவ வலிமையால சில பாறைகள் அசாதாரண சக்தியும் பெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பருத்திக்கல் அந்த பாறையில எதை வச்சாலும் ஒட்டி கொண்டு விழாமல் இருக்கும். சித்தர்களோட தபோ பலனால அதனாலதான் இந்த தபோ பலனாலதான் இது நடக்குதுன்னு கூறப்படுது சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி தேவி சிவனை அடைய செஞ்ச தவத்தின் போதும் அவளோட சக்தி அலை மலையின் மீது பதிந்தது. அந்த சக்தியின் வெளிப்பாடாதான் பிரிந்து போகும் பொருட்கள் எல்லாம் ஒற்றி சேர்க்கக்கூடிய தன்மை வரட்டிக்கல்லுக்கு கிடைச்சதுன்னு சொல்லுறாங்க. அதனாலதான் கணவன் மனைவி பிரிவு, குடும்ப முரண்பாடு, மனக்குழப்பம் இவை எல்லாமே நீங்கிறதுக்கு இந்த கல்லை தொட்டு வேண்டுதல் செய்கிறாங்க மக்கள் எல்லாம். வரட்டிக்கல்லுடைய பொருள் ஒட்டுவது அப்படின்னா என் வேண்டுதல் இறைவனிடம் ஒட்டி கொண்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது வரட்டிகளுடைய பொருள் என்ன அப்படின்னா என் வேண்டுதல் எல்லாம் இறைவன்கிட்ட ஒட்டி கொண்டது. அதுதான் இந்த வரட்டிகளுடைய அர்த்தம். வேண்டுதல் நிறைவேறின பிறகு மீண்டும் நன்றி செலுத்துறாங்க. நன்றி செலுத்துவது மரபாகவும் வச்சிட்டு இருக்காங்க. இன்றளவும் கொங்கு மண்டல மக்கள் எல்லாம் கொங்கு மண்டலம் முழுக்குமே இன்றளவும் புதுமண தம்பதிகள் திருமணம் முடிஞ்சு போக முதல் தலமாக வழிபாட்டு தலமாக இது இருக்கு. வரட்டிக்கல்ல புதுமண தம்பதிகள் சுற்றி வந்தா அடுத்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு இன்றளவும் பலரோட நம்பிக்கையா இருக்கு. வரட்டிக்கல் கற்பிக்கக்கூடிய ஒரே பாடம் என்ன அப்படின்னா நம்ம மக்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரே பாடம் உண்மையான பக்தியும் மன உறுதியும் இருந்தால் இறை அருள் நம்மை விட்டு பிரியாது அப்படிங்கிறது தான் வரட்டிக்கல் நமக்கு கொடுக்கக்கூடிய லெசன். ஓம் நமச்சிவாய. இந்த சம்பவம் தெரிஞ்சதுக்கு பிறகு சிவன் மட்டும் பார்ப்பீங்களா இல்ல சக்தியையும் சேர்த்து பார்ப்பீங்களா? இந்த உண்மை கதை உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயன்னு எழுதுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ.